659 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 1046 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் சென்னை மாவட்டம் சென்னை நகரில் இருக்கிற 131 கோடி 27 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 240 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கே நகரில் 51 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், செங்கல்பட்டு மாவட்டம் ராஜகுலிப்பேட்டையில் 43 கோடி 81 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 116 அடுக்குமாடி குடியிருப்பு என சொந்தமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டம் மேற்குன்றத்தில் 433 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 570 அடுக்குமாடி குடியிருப்புகள் என ஒட்டுமொத்தமாக 650 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1046 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் செங்குளத்தில் 116 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 464 தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளும் தற்போது திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் துறையின் அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது பங்கேற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் காக்கும் தமிழ்நாடு அரசின் கொள்கையை தற்போது முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 15 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 25 ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களையும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சிகளிலும் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மூன்றாவதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 490 திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 13 கோடி ரூபாய்க்கான காசோலையும் அந்த தேவஸ்தான நிர்வாக அறங்காவலரும் தற்போது முதலமைச்சர் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் உள்ள 225 திருக்கோயிலில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக 8 கோடி ரூபாய் மானியமும் தற்போது அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள 88 திருக்கோயிலில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான அரசு மானியமாக 6 கோடி ரூபாயும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றக்கூடிய நிகழ்ச்சியில் வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.